யாரையுமே நம்பாதீங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி गाइस. நான் உங்க ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட் நிவேதா பேசிட்டு இருக்கேன். இவங்க எல் டாட்டூ ஆர்டிஸ்ட். விநாயகர் சதுர்த்தி vlog எடுத்திருக்கோம். அது எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ गाइस, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. எல் டாட்டூ ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விநாயகர் இப்போ தான் குளிச்சு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். விநாயகனே வினை தீர்ப்பவனே. நம்ம ரெடி பண்றோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். இவர் இன்னும் நாங்கள் அழகுபடுத்துவோம். வெயிட் பண்ணி பாருங்க, ஓகேவா? அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். பக்தி பழம், 7 அரிசி. என்னடா படைக்கிறதுக்கு முன்னாடி நெத்தியில பட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கேனே பாக்குறீங்களா? காலையிலே விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். வீட்லேயும் பூஜை, கோவில்லையும் போயிட்டு ஒரு படையல். கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து படைக்கணுமா அவங்க மம்மி சொன்னாங்க. அதனால காலையிலே கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உடனே வந்துட்டோம். நம்ம அதை வச்சு நாங்க பண்றோம். அது நல்லா இருக்கா இல்லையான்றது நீங்க தான் சொல்லணும். கமெண்ட் பண்ணுங்க गाइस. தப்பா இருந்தா மாத்திக்கோங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது கூட தெரியலையேன்னு பண்ணாதீங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்க பண்றோம், ஓகேவா? பண்ணாம விடல, பண்றோம். பண்றோம், நோட் பண்ணிக்கோங்க. வாங்க அரேஞ்ச் பண்ணலாம். விநாயகரை படைக்கிறதுக்கு எல்லாமே என்னென்ன தேவையோ அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா சாமியும் வச்சுக்கலாம். விளக்கு, அவ்வளவுதான். அது எல்லாமே ஒரு செட்டா வாங்கிட்டீங்க. செட்டா வாங்கிட்டோம். இது வந்து கரும்பு, சோளம், கரும்பு. கரும்பு இது அவருக்கு ரொம்ப உகுந்தது. இது கம்பு, ஆப்பிள், சம்பி, பேரிக்கா, ஏதோ விலாங்கா கரெக்டா சொல்லி விலாங்கா சார். கொய்யாப்பழம். வா, இங்க பாருங்க. இது சிட்டில எல்லாம் கிடைக்காது. ஆனா இதுவும் கொடுத்திருக்காங்க. சூப்பர்ல. இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாகப்பழமா? நாகப்பழம். இது என்னன்னே தெரியல, வரி வரியா இருக்கு. என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? சூப்பர்ல. ஒரு குட்டி குட்டி விநாயகருக்கு Dress வாங்கியிருக்கோம். நம்ம இப்ப Dress போட போறோம். ஓகே இருக்கோம். இங்க பாருங்க, கோல்டன் கலர். இது வந்து வேஷ்டி, இது வந்து துண்டு. நான் கட்டுவேன் இருக்கும் போலாம். ஓகே, நீ பூவே சூப்பரா கட்டுவேன். இதுல இருக்கும் பூ கட்டுறதுதான் விஷயமா? கை சரளமா வேலை செய்து பாருங்க गाइस. உங்க வீட்ல எல்லாம் நீங்க படைச்சிட்டீங்களா? இதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா? இல்ல உங்க வீட்ல பாக்குறத வேடிக்கை பாப்பீங்களா? அப்படிலாம் இருந்தா சொல்லுங்க. டைம் ஆயிட்டு இருக்கு, சீக்கிரமா படைக்க சொன்னாங்க. ஆனா என்ன பண்றது, நாங்க 2 பேர் தான் இருக்கோம். எல்லாமே நாங்க தான் பாத்துக்கணும். அப்படிலாம் இல்லை गाइस. விநாயகருக்கு இவ்வளவு நேரம் போராடிட்டு இருந்தாங்க. நான் தான் அவருக்கு அழகா வந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தேன். இப்படியே பேசுறாங்க பாத்தீங்களா? கட்டி முடிச்சிட்டோம். நம்மளோட விநாயகர் ரொம்ப குட்டி விநாயகர் தான். இது போதும், ஓகே. முக்கியமான எருக்கம்பூ சைட்ல கட்டுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அவருக்கு சைடுல வந்து அந்த கயிறு மாதிரி போடுவாங்க. இப்ப பூ வைக்கலாம், ஓகேவா? இது பெரிய சாமிக்கு வச்சிடலாம், ஓகேவா? வச்சிட்டாங்க गाइस. இது எல்லாமே ரெகுலரா நாங்க செய்வோம். இப்போ உங்களுக்காக செய்யறோம்னு நினைக்காதீங்க, ரெகுலராவே நாங்க செய்வோம். தெரியறதுக்காக இப்ப நாங்க வீடியோ போடுறோம். நீங்களாமும் பார்த்து சந்தோஷப்படுவீங்களே அப்படின்ற ஒரு நோக்கத்தினால மட்டும்தான். ஆமா, இந்த வெள்ளிக்காசு மட்டும் அவரோட தொப்புள்ல வைக்கணும், ஓகே? வைங்க வைங்க வைங்க. வச்சிட்டுல பார்த்து வாழைப்பழம் எல்லாமே. நாங்க யாரை நம்புறோமோ இல்லையோ, கடவுளை நம்புவோம். ஆனா எங்களை பார்த்தாதான் அப்படி உங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க தப்பா நினைப்படாதீங்க. யாரையுமே நம்பாதீங்க, கடவுளை மட்டும் நம்புங்க. அப்படி கடவுளே இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களை மட்டும் நீங்க நம்பிக்கோங்க, ஓகே? பழம் வந்து வாசல்ல வைக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்றதே பயமா இருக்கடா. செய்யலாம். அதுல வந்து லைட்டா குங்குமம் போட்டுக்கிறோம். இந்த கலர்ல இருந்தா நம்மளுக்கு வர கந்திஷ்டி எல்லாம் போயிடும், பறந்துடும். இன்னைக்கு வந்து கடவுளுக்கு தான் கந்திஷ்டி. அதுதான் வந்து கண்ணார் படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ். அடுத்தது பூசணிக்காய் கட் பண்ணிட்டேன். ரெட் கலர் போட்டுக்கணும். நீ வந்துடு. இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, நீங்க தான் ரெடி பண்ணிட்டீங்களே. சரி வாங்க வெளியில வச்சிடலாம். வாங்க சேஃப்டியா நீங்க வாங்க.
இருங்க 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 கைஸ். அப்படியே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் நல்லா டுபாக் ரூட் ட்ரெயின் நினச்சிருப்பீங்க. பார்த்தீங்களா எஸ்ஆர்எம் காலேஜ் போர்டு. ஓகே. அவங்க வீட்டுல சாமிக்கு படைக்கிறதுக்காக எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுல வந்து நிறைய செஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஏன்னா சுண்டல், விநாயகர் இந்த கொழுக்கட்டை, இது வந்து வடை, பாயாசம், சக்கரை பொங்கல், இதெல்லாம் இப்ப நம்ம வந்து சர்வ் பண்ண போறோம். யாருக்கு? விநாயகருக்கு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான். அதனால அதை நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது இதுதான் தான் இருக்கும். அதுவும் இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். உனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதானே? எஸ் டெஃபினெட்லி, ஆஃப் கோர்ஸ்ங்க, ஆஃப் கோர்ஸ். சுண்டல் வச்சிடலாம். வடை இது நான் சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா எந்த வீட்ல இருந்து சுட்டீங்க? நானே சுட்டேன். பாயாசம். வருஷம் கடவுளுக்கு நாங்க நகை போட்டு அழகு பார்ப்போம். ஏன்னா அந்த நகையை கொடுக்கறதே அவருதான். அவருக்கு இல்லாம எப்படி? அதனால இதை நம்ம அவருக்கு போட்டு அழகு பார்க்க போறோம். வாங்க. எப்படி இருக்காருன்னு நீங்க சொல்லுங்க. சூப்பரா இருக்கு கைஸ். எண்ணெய் ஊத்திக்கலாம். ஏன்னா நம்ம படைக்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்து விளக்கு ஏற்றலாம். வாங்க வாங்க. வந்துட்டோம். அட் டைம்லயே நம்மளாம் விளக்கு ஏற்றுவோம். தாய் மீனாட்சி. சாம்பிராணி ஏற்றிக்கலாம். ஏன்னா அப்போதான் வாசனையா இருக்கும். வாசனையா இருக்குமோ இல்லையோ, இதெல்லாம் முறை கரெக்டா கடவுளுக்கு பண்ற முறை. நீங்க சொன்னா ஓகே தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாங்களும் நல்லா இருக்கணும். இதுக்கு வேலையே இதுலதான். அதனால இதை மட்டும் ஒண்ணே வச்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி நல்லபடியா சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். அந்த vlog எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க गाइस. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. வீடியோ எப்படி அவுட்புட் இருந்துச்சுன்னு ஏதாவது நிறை குறை இருந்ததுன்னா டைரக்டா கமெண்ட்ல சொல்லலாம். நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா குறை சொல்லவே நிறைய பேர் வருவாங்க. அதை நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். 2 பேர் நல்லது சொன்னாலும் அதை நாங்க கண்டிப்பா ஏத்துப்போம். குறை சொன்னாலும் நாங்க ஏத்துப்போம். அதை மாத்திக்கிறோம். ஓகேங்களா? பாய். இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். பாய். நன்றி.